அன்புள்ள சோதரர்களும், இஸ்லாம் எங்களுக்கு எதை செய்ய சொல்லி இருக்கிறதோ அதோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். ஏண்ட மனம் அப்படித்தான் செய்ய தூண்டுகிறது. ஏண்ட மார்க்கம் எனக்கு இரண்டாவது, ஏண்ட மனம் இப்படித்தான் சொல்லுகிறது. ஏண்ட புள்ளட பிறந்த தினம் அதனால நான் கொண்டாடுவேன் என்று செய்வதாக இருந்தால் இந்த மார்க்கத்தை நீ புறக்கணிக்கிறாய். இந்த மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டில்லாத ஒன்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த தினமாக இருந்தாலும் மீலாது நபி விழா என்ற ஒரு தினத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் கூட அந்த அதாவது தேசிய மீலாது தின விழா எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது தெரியுமா? அதாவது நீர்கொழும்பு பகுதியில் அந்த கொண்டாட்டம் கொண்டாட போகிறார்கள். சுமார் ஒரு வார காலத்திற்கு அந்த கொண்டாட்டம் நீடித்து இருக்க போகிறது. பல கோடிகள் செலவழிக்க போகிறார்கள். இப்பொழுதைக்கு மாத்திரம் 1.5 கோடிகள் அளவுக்கு செலவழிக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மீளாது. அதிலும் எம்முடைய நாட்டின் ஜனாதிபதி கூட பிரதம அதிதியாக அதிலே பங்கெடுக்க போகிறார். அந்த அதாவது இன்னும் எந்த அளவுக்கு என்றால் அந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்ற அந்த இடங்களில் எல்லாம் ஒரு பாடசாலையும் ஒரு பள்ளிவாசலையும் மையமாக வைத்து அந்த கொண்டாட்டத்தையும் நடத்த போகிறார்கள். அதற்குரிய அந்த பெயிண்ட் வேலைக்கு மட்டும் 11 லட்சங்களை தாண்டி செலவழிக்க போகிறார்கள். அந்த அளவுக்கு மீலாது தின விழா கொண்டாட்டம் என்று இவர்கள் செய்ய போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களும், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். இது நபிகளாருடைய பேரில் பிறந்த தின கொண்டாட்டத்தை கொண்டாட முடியுமா? மீலாது நபி விழா கொண்டாடுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம். இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த தின கொண்டாட்டத்தை கொண்டாட எங்களுக்கு அனுமதிக்கவும் இல்லை, எங்களுக்கு செய்து காட்டவும் இல்லை. அப்படியானால் இதை ஒரு முஸ்லிம்களுக்குரிய ஒரு தினமாக வைத்துக்கொண்டு, இதை ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அரச அங்கீகாரம் பெற்று அதற்கென்று அரச விடுமுறை வழங்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத ஒன்று மார்க்கத்தின் பெயரால் அரச அங்கீகாரம் பெறுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனோநிலைக்கு இந்த மனித சமூகம், முஸ்லிம் சமூகம் வந்திருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சோதரர்களும், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த தினம் கொண்டாடுவதாக இருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாரோ ஒரு நபி பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்க வேண்டும் அல்லவாம். நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு மனிதர், சிறந்த ஒரு படைப்பும், சிறந்த அதாவது பிறப்பிலேயே வித்தியாசமாக ஆச்சரியமாக அத்தாட்சியாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த தினத்தை தான் கொண்டாட வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் கொண்டாட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை கொண்டாடி காட்டி இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு மனிதருடைய பிரசவத்தை கூட சொல்லுவதாக இருந்தால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்றது முதல் கொண்டு அந்த தாய் பிரசவிக்கின்ற வரைக்கும், பிரசவத்தின் பொழுது அந்த தாய் புலம்பிய வார்த்தைகள், பிரசவத்தின் பொழுது அந்த தாய் எந்த இடத்தில் இருந்தார், எதை பிடித்துக் கொண்டிருந்தார், எந்த நிலையில் இருந்தார் என்றெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறான். என்றால் அவ்வளவு அற்புதமாக பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை என்றால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய பிறந்த தினத்தை தான் இந்த முழு சமூகமும் பிறந்த தினமாக கொண்டாடி இருக்க வேண்டும். ஏன்? தந்தை இல்லாமல் பிறந்தவர் அல்லவாம். இந்த உலகில் சாத்தியமே இல்லை. பிள்ளை ஒரு தந்தை ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிப்பது, அதாவது பிள்ளை கிடைப்பது என்பது சாத்தியமே இல்லை. என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சாத்தியத்திற்கு மாற்றமாக பிறந்தார்கள் என்றால் அவருடைய பிறந்த தினத்தை நபிகளார் கொண்டாடி இருக்க வேண்டும். அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எங்களுக்கு வழிகாட்டவில்லை. இந்த மார்க்கத்தில் ஆச்சரியமாக பேசப்படுகின்ற அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு குறித்து நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய பிறந்த தினத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கொண்டாடி காட்டவில்லை. அதே போன்று பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தினத்திலேயே அல்லாஹ் தஆலா அவரை ஒரு பெட்டியிலே போட்டு நதியிலே ஓட வைக்கிறான். நதியிலே போக வைத்து இறைவன் பாதுகாத்தான் என்றால் அதற்கென்று ஒரு நாள் இருக்கிறது அல்லவாம். அதற்கென்று ஒரு நாள், முக்கியமான நாள் அல்லவாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள், ஒரு பெட்டியிலே போடப்பட்டார்கள். அவர் ஒரு நதியிலே அப்படியே பெட்டியிலே வைக்கப்பட்டு நதியிலே போடப்பட்டார்கள் என்றால் அது மிக முக்கியமான நாள் அல்லவாம். அதை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த தினமாக கொண்டாடி இருக்க வேண்டும் அல்லவாம். இந்த மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை.
இந்த மார்க்கத்தில் பிறந்தது நபிமார்களுடைய பிறந்த தினத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மீலாது நபி விழா என்கின்ற அந்த தினத்தையும் கொண்டாடுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக ரபியுல் அவ்வல் மாதம் 12 தான் பிறந்தார்களா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ஆனால் அதே தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள் என்கிற செய்திகள் தான் வலுவான செய்திகளாக இருக்கிறது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோமாம், மரணித்ததற்காக வேண்டி சந்தோஷப்படுகிறோமாம்? அன்புள்ள சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், இந்த மார்க்கத்தில் பிறந்த தினத்தை கொண்டாடுவது அனுமதி என்று இருக்கும் என்றால், இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது, மிக முக்கியமான ஒருவர் பிறந்த தினம் இருக்கிறது சகோதரர்களே. அதை அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடி இருக்க வேண்டும். யார் தெரியுமா? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மகளுடைய குழந்தை பிரசவம். அந்த தாய் மக்கமா நகரிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணவர், அவருடைய அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர். இவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். குபாவில் வந்து தங்குகிற அந்த காலத்தில் அவர்களுக்கு அப்துல்லா என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்துல்லா என்கின்ற குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையுடைய பிறந்த தினத்தை தான் இந்த சமூகமே பிறந்த தினமாக கொண்டாட வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த பெண், அந்த குழந்தை, அந்த அப்துல்லா என்கிற குழந்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற நேரம் அதாவது அந்த ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வகான அவ்வல மௌலிதின் உலித பில் இஸ்லாம், இஸ்லாத்தில் பிறந்த முதலாவது குழந்தை, இஸ்லாத்தில் பிறந்த முதலாவது குழந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் முதலில் பிறந்த குழந்தை இந்த அப்துல்லா என்கிற குழந்தை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை. ஹிஜ்ரத் செய்தவர்களில் முதலாவது பிள்ளை, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் முதலில் பிறந்த குழந்தை இந்த அப்துல்லா என்கின்ற அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தை. அன்புள்ள சகோதரர்களே, இதுல முக்கியம் என்ன தெரியுமா? அந்த நேரம் அந்த குழந்தை பிறந்த பொழுது, இஸ்லாத்தில் பிறந்த முதலாவது குழந்தை, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உம்மும்மா வாப்பும்மா இவர்கள் பட்ட சந்தோஷம் அல்ல, முழு முஸ்லிம் சமூகமும், அந்த நேரத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எல்லோருமே, மதீனாவில் இருக்கிற அவ்வளவு முஸ்லிம்களும் கடுமையான சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். இந்த அப்துல்லா என்ற குழந்தை பிறந்த பொழுது இஸ்லாத்தில் பிறக்கிற முதல் குழந்தை. மக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள், எல்லோருமே சந்தோஷப்பட்டார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளையுடைய அந்த பிறந்த தினத்தை காலமாக இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் முதலாவது கிடைத்த குழந்தை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கம் வாழை அடி வாழையாக அந்த தினத்தை பெருநாள், அதாவது பிறந்த தினமாக கொண்டாடி இருக்க வேண்டாமாம்? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இப்படி சொல்லி தரவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஏன் தெரியுமா அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள்? அவர்கள் ஏன் சந்தோஷப்பட்டார்கள் என்றால், லிஅன்னஹும் கீல லஹும் இன்னல் யஹூத கத் ஸஹரத்கும் ஃபலா யூலது லக்கும். அந்த காலத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு வந்ததுக்கு பின்னாலும் யூதர்கள் முஸ்லிம்களுக்கு சூனியம் செய்திருக்கிறார்கள். ஃபலா யூலது லக்கும், உங்களுக்கு புள்ள கிடைக்காது, முஸ்லிம்களுக்கு பிள்ளை கிடைக்காது என்று அங்கு பேசப்பட்டு வந்தது. யாருக்குமே புள்ள கிடைக்கல, யாருக்கும் புள்ள கிடைக்கல. அப்ப முஸ்லிம்களுக்குள்ளாலும் இது ஒரு கவலையாக இருந்தது, இது ஒரு வேதனையாக இருந்தது. இந்த பிள்ளை கிடைச்ச உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களும், பிறந்த தினம் கொண்டாடுவதாக இருந்தால் இவருக்கு கொண்டாடி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தினத்தை கொண்டாட்ட தினமாக அறிவித்திருக்க வேண்டும். அன்புள்ள சோதரி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படி எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. எந்த ஒருவருடைய பிறப்புக்காக வேண்டியும் பிறந்த தினத்தை வைத்துக் கொண்டு வருஷம் அதற்குரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுவதை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. இது மாற்று மத கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. தனிநபருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. மன் தஷப்பஹ பிகௌமின் வஹுவ மின்ஹும், யார்
பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாகின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், பிறந்த தின கொண்டாட்டம் இஸ்லாத்திற்குரியதல்ல. அப்படியானால் அது மாற்று மத கலாச்சாரத்திற்குரியது. அதை நாம் எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அது அவர்களை சார்ந்தவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சோதரர்களே, அப்படியே நான் பாருங்கள், இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு பேசுகிறது. பிறந்ததிலிருந்து எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இதுதான் உனக்கு செய்வதற்கு அனுமதியான பக்கம், இதுதான் உனக்கு செய்யக்கூடாத பக்கம், இதை நீ செய்யக்கூடாது, இந்த விடயங்களில் தான் நீ கவனம் எடுத்து செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு போதித்து தருகிறது.